வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்த இடத்துல தமிழால் மொழியால் நாங்கள் எல்லாம் நண்பர்களாக பழகணும். எங்களுடைய நட்பு வட்டாரம் எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிச்சுன்னா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே நேரத்தில் ஃபேமிலியை குடும்பங்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் நெருக்கமானோம். அந்த அடிப்படையில் இந்த வருஷம் எல்லோரும் ஒரே சமயத்தில் ஃபேமிலி எடுப்போம்னு சொல்லி முடிவெடுத்து இந்த வருடம் ரமலானில் குடும்பங்களாக உம்ரா செய்வதற்கு முயற்சி எடுத்திருக்கோம். அதில் எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக ஒரு நண்பர் எல்லோருக்கும் விருந்து கொடுத்தாரு. அவருக்காக கிட்டத்தட்ட 40 பேர் வரை நாங்கள் கலந்துக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்துச்சுன்னா, சவுதி அரேபியாவுடைய அல்கசீம் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு உனைசா அப்படின்ற ஒரு சிறிய ஊரில் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சகோதரர்கள் நண்பர்கள் அவங்க எல்லாமே, அதாவது இதில் இருக்கக்கூடிய யாருமே உறவினர் கிடையாது, அக்கம் பக்கத்து ஊர் கூட கிடையாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலைகளை செய்யக்கூடியவங்க. ஆனால் இருக்கக்கூடிய இடத்துல, வேலை செய்கிற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பராமரித்து பரிமாறிக்கொண்டு வாழ்ந்து வர்றோம், ஒற்றுமையாக வாழ்ந்து வர்றோம். இவங்களுக்கு உண்டான உணவுகளை தயாரிக்கக்கூடிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்காக 6 கிலோ மட்டன், 6 கிலோ ரைஸ் போட்டு பிரியாணி செஞ்சுருந்தேன். ப்ளஸ்ஸு சிக்கன் 65 வரை ரெடி பண்ணியிருந்தோம். ஆனியன் ரைத்தா, இந்த மாதிரி எல்லாம், அதாவது பன் அல்வா பாருங்கள். அதே போல் இந்த சிக்கன் 65க்கு நான் மதுரையிலேருந்து கொண்டு வரக்கூடிய மசாலா தான் பயன்படுத்துகிறது. நவீன் சிக்கன் 65 மசாலான்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மசாலா தான் எப்போவுமே என்ன பயன்படுத்துகிறது. ரொம்ப நாளாச்சு சமையல் வீடியோலாம் போட்டு. இப்போ நம்ம குடும்ப நண்பர்களுக்காண்டி செஞ்ச இந்த வீடியோவில் முக்கியமானது மட்டும் தான் காட்டியிருக்கிறேன். இதில் இந்த ஆனியன் ரைத்தா பார்த்திங்கன்னா நல்லா தேசிய கொடி கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் சிறப்பான முறையில் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நடந்து முடிஞ்சது. இதுபோல் ஒற்றுமையை எப்போவுமே இருக்கணும்னு சொல்லி